ஆண்டவரே, இந்த அசீரியின் கைகளுக்கு எங்களை என்ன பண்ணுங்க, விடுவீங்க, so that உங்களோட ஜனங்கள் எல்லாரும் நீரே உண்மையான தேவன் சொல்லி கண்டுகொள்வார்கள் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றாரு. சரியா? இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிய வார்த்தைகள் என்ன? இந்த அசீரியன்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, எருசலேமை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பட்டணத்தையும் பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னார். இப்படியாக ஆண்டவர் சொல்லி அனுப்பிய அந்த செய்தியின்படியே அன்னைக்கு நைட் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஏதோ ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, ஒரு நெருக்கம், போராட்டம், என்ன பண்றேன்னு தெரியல, இந்த ஆளு பெரிய ஆளா இருக்கிறாரு, நமக்கு விரோதமா காரியம் செய்யறாரு, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோ, என்ன நடக்குமோ அப்படின்னு அச்சத்தோடு இருக்கிறீங்களா? கள்ளக்காரங்க, பயப்படாதங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, ஆண்டவரோட பெரிய ஆள் இந்த உலகத்துல யாருங்க இருக்கா? அவருக்கு மிஞ்சினவங்க இந்த உலகத்துல ஒரு சக்தியும் கிடையாது, ஒரு பெரிய பவரும் கிடையாது. அவரு தான் எல்லாத்தோட பெரியவர். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு பெரிய ஆட்களும் இல்லாமல் போய் விடுவாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அவரை சார்ந்து கொள்ளுங்க, கள்ளங்காரங்க, பயப்படாருங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரியே இரவு நேரத்துல கர்த்தருடைய தூதன் இந்த அசீரியர்களின் முகாம கேம்ப ஃபுல்லா அழிச்சாச்சு. அங்க இருக்கிற ஜனங்கள் கிட்டத்தட்ட 1,85,000 பேரை ஆண்டவரோட தூதர் என்ன பண்ணாரா, சங்கரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். ஒரு நாள் இந்த கிங் செனகெரிப் அவன் குமரராகிய அத்ரமலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள்.